ஹலோ மக்களே, கருணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்து தான் சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது, நம்ம இந்து மதியம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடியே சத்தியம் பண்ணும்போது, நம்ம இந்துவும் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் காரணம் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லி நம்ம கருணாவும் இந்துவும் சேர்ந்து அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் யார் சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தினாங்க? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்தோட அக்கா தீபாவும் அவங்க கன்சீவாக இருக்கக்கூடிய விஷயத்த கார்த்தி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்துவும் கர்ணா கிட்ட இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தினது நான் கிடையாது, வேற யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படி சொல்லும் போது நம்ம கர்ணா நம்புற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல இந்துவும் அவங்க அம்மாவோட போட்டோல சத்தியம் பண்ணி, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், சித்ராவோட மேரேஜை நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. கர்ணாவும் இதை நீ பண்ணலன்னா வேற யாருக்கு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் கிருபானனை சீக்கிரமா வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்துவும் கருணா கிட்ட எதுக்கும் கவலைப்படாத, இந்த மேரேஜை யாரு தடுத்து நிறுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் சொல்லி நம்ம கருணாவும் இந்துவும் சேர்ந்து அதுக்கான தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்துவும் கருணா கிட்ட உஷாரணி மேடம் கிட்ட யாராவது ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் அவங்க அதிகாரிகள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்த பார்த்தாங்க அப்படி சொல்லும் போது நம்ம கருணாவும் சரி நீ சொல்றது சரியா இருந்துச்சுன்னா யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லும் போது நம்ம கருணாவுக்கு ஒரு யோசனை வருது. பேசாம அந்த அதிகாரிகளோட ஹெல்ப்பை கேட்டு அந்த ஃபோன் நம்பர் ஏதாவது ட்ரேஸ் பண்ணியிருந்தா அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனையில நம்ம கருணாவும் அந்த ஸ்டேஷன்ல போய் அதிகாரிகள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, உஷாராணி மேடம்க்கு யாரோ ஃபோன் பண்ணி தான் இந்த தகவலை சொன்னாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அங்க உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா கருணா, உஷாராணி மேடம்க்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, அது மூலமா தான் உங்களுக்கு இப்படி ஒரு மைனர் மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படி சொன்ன உடனே அந்த அதிகாரிகள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கருணாவுக்கு அந்த நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் கருணாவும் அந்த நம்பருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் யாரும் அட்டன் பண்ண மாதிரி இல்லை. இந்து மதியம் சரி நம்ம உஷாராணி மேடம்க்கு வீட்டிலேயே போய் ஏதாவது செக் பண்ணலாம் அப்படி கேட்கும்போது உள்ளவங்களும் மேடம் வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும் அப்படி சொன்ன உடனே நம்ம கருணாவும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி கிருபானனை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம இந்துவும் எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். சரி நம்ம பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொன்ன உடனே நம்ம இந்துவும் கருணாவும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாத்துலேயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கருணாவும் இந்துவும் கிளம்பி போகும்போது கரெக்டாக கண்ணு தெரியத்தவங்க ஒருத்தங்க பக்கத்தில் வராங்க. நம்ம கருணாவும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்படி பக்கத்தில் உள்ள கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதில் பார்க்கும்போது அதே ஆள் இருந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம இந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உள்ளவங்கள தானே கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்து இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா என்னன்னு கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். இந்த சித்ராவோட மேரேஜ் நிறுத்தினதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு சொல்லிட்டு நம்ம இந்துவுக்கு தெரிய வருது. இந்துவும் நம்ம கருணா கிட்ட அதை காட்டி கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நபரை தேடக்கூடிய தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு அவசரமாட்டு மேரேஜ் பண்றதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நம்ம கார்த்தி அவங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நான் இந்த மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன், எத்தனை நாள் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தீபாவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அம்மா கேட்குற மாதிரி இல்லை. கார்த்திட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்க, அவங்க தான் அந்த 10 லட்சம் ரூபாவை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க நிலைமையில கண்டிப்பாக அவங்கனால அந்த 10 லட்சம் ரூபாய் புரட்ட முடியாது, அதனால நான் சொன்ன மாதிரியே நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணு கூட மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க நம்ம கார்த்தியோட அம்மா. கார்த்திக்கு இதில் கொஞ்சம் விருப்பம் இருந்தாலுமே அவங்க அம்மா விடுற மாதிரி இல்லை. கார்த்திகிட்ட எப்படியாவது சொல்லி கண்டிப்பாக இந்த தீபா விஷயத்தை பற்றி நீ எதுவுமே பேசாத, இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கு அவங்க அம்மாவை எதிர்த்து அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம தீபாவுக்கு அந்த தகவல் வர ஆரம்பிக்குது. கார்த்திக்கு அப்போ யார் கூடயும் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் சரியான செயலே இல்லை. எத்தனை வாட்டி தான் நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லதுக்கு நம்ம இந்து வர 10 லட்ச ரூபா கொடுத்து கண்டிப்பாக இந்த மேரேஜை நடத்திடுவேன்னு சொன்னான், ஆனால் இப்போ அவங்க நிலைமை எல்லாம் பார்த்தா சரியே இல்லை, நமக்கு மேரேஜ் நடக்குமான்னு புரிய மாட்டேங்குது, இந்த கார்த்தி என்னை ஏமாத்திட்டானு சொல்லி நம்ம தீபா பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நேரடியாக கார்த்தியை பார்த்து உண்டில்லன்னு பண்ணிடும்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்திக்கு வீட்டுக்கே வராங்க. அந்த சமயத்தில் கார்த்திகா அவங்க அம்மா பார்த்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம தீபா அந்த இடத்துல வராங்க. தீபாவை பார்த்த உடனே கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த தீபா இங்க வந்தான்னு புரிய மாட்டேங்குது, அவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகும் போது
கார்த்தியோட அம்மாவும், "நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? இங்க வந்து பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறியா? அதான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, என்னோட பையனுக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு, இங்க வந்து எதுக்கு இப்படிலாம் செய்துட்டு இருக்க?" அப்படி சொல்லும்போது நம்ம தீபாவும், என்ன சொல்றீங்க? நானும் கார்த்தியும் இப்படி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கார்த்திக்கு இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க?" அப்படி சொல்லிட்டு நம்ம தீபாவும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் கார்த்திட்ட, "டேய் என்னடா இங்க நடக்குது? நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். ஏற்கனவே என்ன கண்டிஷன் எல்லாம்ன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கு. அவ ரூபா கொடுக்காத போது எப்படி உன்னோட கல்யாணம் எல்லாம் அவ கூட நடத்த முடியும்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாவே இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தீபாவும் அத பார்த்துட்டு ஒரு கட்டத்துல கார்த்தியோட சட்டையே பிடிச்சு, "என்ன கார்த்தி இங்க நடக்குது? உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல? அப்படி இருந்த பிறகுமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி நீ சம்மதிக்க மனசு வந்தது? என்னை ஏமாத்திட்டேல்ல, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட. என்ன நம்ம 2 பேரும் லவ்வர் மட்டும் தானடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா அவங்க சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்கும்போது, "எல்லா உண்மைய நான் சொல்லிடவா?" அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட கார்த்தியும், "தயவு செய்து சொல்லாத" அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுக்கும்போது, ஒரு கட்டத்துல அந்த கூட்டத்துல தீபாவும் அப்படியே அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். தீபாவும், "இனிமே இந்த இடத்துல உண்மைய சொன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். எதுக்கு தேவையில்லாம அந்த கார்த்தி இப்படி நம்மள ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம தீபாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்துல கரெக்ட்டா தீபாவோட அப்பாவும் அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. "தீபா கொஞ்சம் பொறுமையா இரு. எதுனாலும் நிதானமா பேசிக்கலாம்" அப்படி சொன்னம்போது, நம்ம தீபாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அவங்க அப்பாவும் தீபா கிட்ட வந்து, "தீபா எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரத்துல உனக்கு கார்த்திக் கூட மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அதான் இந்து ஏற்கனவே சொல்லியிருக்கால்ல, ₹10,00,000 எப்படியாவது ரெடி பண்ணி அவங்க அம்மா கையில ஒப்படைச்சா உன்னோட மேரேஜ் நல்லபடியா நடக்கும்ல. அதனால நீ வருத்தப்படாத" அப்படி சொல்லும்போது, நம்ம தீபாவுக்கு மனசு ஃபுல்லா என்னதான் இருந்தாலும் எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு, கார்த்தி இப்படி நம்மள ஏமாத்திட்டானே, இன்னொரு பொண்ணுக்கு கூட மேரேஜ் பண்ணதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே நம்ம தீபாவோட மனசுல வந்துட்டே போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நம்ம தீபா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற நம்ம கன்சீவா இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தின்னு வெளியில எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தீபா ரொம்பவே வருத்தத்துல இருக்கும்போது, அவங்க அப்பாவும் தீபாவ, "நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபாவ அவங்க அப்பா ஆட்டோல கூட்டிட்டு போகும்போது, தீபா மட்டும் தனியா அந்த ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இத பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "தீபா எதுக்காக இப்படி பண்ணா? ஏற்கனவே ரொம்பவே வருத்தத்துல இருந்தா. தனியா போய் என்ன செய்ய போறாளோ? ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோ?" அப்படி சொல்லிட்டு பதட்டம் ஆகுறாங்க. இப்ப என்ன செய்யறது? பேசாம நம்ம இந்து கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு அவங்க அப்பாவும் இந்து கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்துவும் ஃபோன் எடுத்த உடனே, "என்னாச்சுப்பா?" அப்படின்னு விசாரிக்கும்போது, "இல்லம்மா அந்த கார்த்திக்கு இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்டா நடந்துக்க போகுது. அத தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அக்கா தீபாவும் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. பிரச்சனை நடந்தது. தீபா ரொம்பவே வருத்தத்துல, "இப்ப தனியா ஆட்டோல வேற ஏறி போயிட்டா, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குமா" அப்படி சொன்ன உடனே நம்ம இந்துவும், "நீங்க எதுக்குமே வருத்தப்படாதங்க அப்பா. சீக்கிரத்துல நான் அந்த இடத்துக்கு வரேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எப்படியாவது அக்காவ தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு" சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இந்துவும் கர்ணாவும் சேர்ந்து தீபாவ கண்டுபிடிச்சு, தீபாவோட வாழ்க்கை பிரச்சனைய நம்ம இந்து சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சித்ராவோட மேரேஜை யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அந்த விஷயம் எல்லாமே தெரிய வருதுன்னே சொல்லலாம்.